எல்லாருக்கும் முன்னுக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பல தரப்பான ஸ்மார்ட் வாட்ச் அன்பாக்ஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இன்றைக்கி பார்க்க போகிற ஸ்மார்ட் வாட்ச் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இந்த ஸ்மார்ட் வாட்சில் பார்த்தீங்கன்னா உங்களால் ECG பார்க்க முடியும், கூட பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட் பார்க்க முடியும். முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இது எல்லாராலையும் வாங்க முடியும். ஏன்னா நம்ம கொண்டு வர ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் இருக்கிற ப்ராடக்ட், அதுவும் இல்லாமல் நல்ல ஒரு ப்ராடக்ட் தான் நம்ம சேனல் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணோம். அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஸ்மார்ட் வாட்ச் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ இது வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வாட்ச் உங்களுக்கு பிடிக்குமா? அதனால் வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா மேலே ஸ்மார்ட் பிரேஸ்லெட் போட்டிருக்காங்க. நம்ம ஸ்மார்ட் பிரேஸ்லெட் சொல்லலாம், இல்லை ஸ்மார்ட் வாட்ச்னு சொல்லலாம். அது நம்மளோட சௌரியம். அது மட்டும் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்பேக்டாக தான் இருந்துச்சு. மேலே டேப் ஒட்டியிருக்கு பார்த்தீங்களா? இது ரொம்ப செக்யூர்டாக அனுப்பிச்சுடுறோன்னு சொல்லிட்டு ரொம்ப கொலவரியில் டேப் ஒட்டியிருக்காங்க. அது நம்ம பேசுறது தேவையில்ல. அது மட்டும் இல்லாமல் பேக்கில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்பெசிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது என்னென்ன மாடல், அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ பேட்டரி, 1080 mAh இதில் பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி 1.3 inch பார்த்தீங்கன்னா TFT டிஸ்பிளே. அது மாதிரி வாட்டர் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா IP67 போட்டிருக்காங்க. இது வாட்டர் ரிப்லியன்ட் தான், வாட்டர் ப்ரூஃப் வராது இது என்னை பொறுத்தவரைக்கும். சரி வாங்க இந்த பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஓகே, பாக்ஸை ஓப்பன் பண்ணோம். பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா வாட்ச் தான் மேலே தெரியுது. வாட்சும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக கழட்டி வச்சுருக்காங்க. இது நம்ம தனியாக எடுக்கலாம். இது நம்ம ஓப்பன் பண்ண பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வாட்ச் தனியாக கழட்டி வச்சுருக்காங்க. இந்த வாட்சோட பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 30 to 35 கிராம் தான் இருக்கும். பேக்கில் பார்த்தீங்கன்னா வாட்சோட எல்லாமே ஹார்ட் ரேட் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்களா? இதுதான் சொல்லப்போனால் ECG மெஷர் பண்ணுறது. எனக்கு ரொம்ப இந்த வாட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இதை எப்படி போகுது தெரியல, வீடியோ பார்க்கலாம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல் சின்னதாக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் வாங்குறவங்க எல்லாருமே கோத்ரூ பண்ணிங்க. இங்கிலீஷில் ப்ரீஃபாக இருக்குது. அதுக்கடுத்தது இதுதான் இதோட சார்ஜ் போடுறதுக்கு. சார்ஜ் நார்மலாக தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. இதுக்கு முன்னாடி ஸ்மார்ட் வாட்ச் வச்சுருந்தவங்க தெரியும். இது டேரெக்டாக இப்படி இன்செர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது யூஎஸ்பிலேயும் சார்ஜ் ஏறிக்கிட்டு இருக்கும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இதோட பேண்டு, இதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு மார்க்கெட்டில் உங்களோட கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன ஸ்ட்ராப் வாங்கணுமோ அந்த ஸ்ட்ராப் நீங்கள் வாங்கிக்கலாம். இதில் கொடுத்துருக்க ஸ்ட்ராப் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்ட்ராப் இதில் நான் மாட்டுறேன். கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராப் மாட்டியாச்சு. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இது பில்ட் குவாலிட்டி பார்க்கலாம். பில்ட் குவாலிட்டி பொறுத்தளவுக்கு பார்க்குறதுக்கு சாலிடாக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. என்னை பொறுத்தளவுக்கு ஸ்ட்ராப்பும் குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்குது. உங்களால் ஸ்ட்ராப் மாற்றிக்கணும்னு நினச்சா கூட நாளைக்கு நீங்கள் மாட்டிக்கலாம் கடையில் போய். முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் சொல்லக்கூடிய விஷயம் இதில் 5 கலர் இருக்குது. நம்மளுக்கு வந்துருக்கு பார்த்தீங்கன்னா பிளாக் கலர். உங்களுக்கு வேறு கலர் வேணுனாலும் நீங்கள் வேறு கலர் வாங்க போகும்போது செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட டிஸ்பிளே பார்க்கலாம். இதோட டிஸ்பிளே உள்ள நம்ம இந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிட்டோம்னா உண்மையான இதோட TFT டிஸ்பிளே பற்றி உங்களுக்கு தெரியும். இது பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. என்னை பொறுத்தளவுக்கு இதில் ஹைலைட்டடான விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் ECG இருக்குது, கூட பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது சார்ஜ் போகிற ஆப்ஷன் ஆல்ரெடி தெரியும். இப்போ இதை பவர் ஆன் பண்ணலாம். நம்ம இந்த சிங்கிள் சுவிட்சை நம்ம இப்படி நம்ம பிடிச்சி வச்சா போதும். இப்படி பிடிச்சி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு வைப்ரேஷனோட இது ஆன் ஆகுது. கலரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா TFT டிஸ்பிளே தான். கொஞ்சம் ஷேடு லைட்டாக இந்த சைடு வைக்கும்போது உங்களுக்கு ஷேடு இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் குவாலிட்டி பொறுத்தளவுக்கு நல்லாயிருக்கு எனக்கு பொறுத்தளவுக்கு. இந்த சிங்கிள் பட்டன் வச்சு தான் ஆப்ஷன் பண்ண போகிறோம். நம்ம இந்த சிங்கிள் பட்டன் இப்படி கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டெப் கவுண்ட் வச்சுருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா மெஷர் ECG வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மெஷர் HRன்னு சொல்லி வச்சுருக்காங்க, ஹார்ட் ரேட்டு. அது மட்டும் இல்லாமல் மெஷர் BP வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு என்னென்னலாம் தேவையான இருக்கும் ஹெல்த்துக்கு எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்காங்க. ஸ்லீப் அது மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனிமேஷன் தெரியுது பார்த்தீங்களா? நம்ம இப்படி செட் பண்ணும்போது இதில் மாறுற அந்த அனிமேஷன் ரொம்ப எஃபெக்ட் ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்டெக் ஆகாமல் சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிலது ஹேங் ஆகும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஹேங் ஆகாமல் ரொம்ப ஈஸியான விதத்தில் இதோட இன்டர்ஃபேஸ் வச்சுருக்காங்க. இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் டிஸ்பிளே மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இது நீங்கள் இப்படியே நீங்கள் பிடிச்சி வச்சா போதும். பிடிச்சி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு வைப்ரேஷன் வந்துடும். வைப்ரேஷன் இப்போ நீங்கள் அழுத்தும் போது பார்த்தீங்கன்னா இது மாதிரி கூட நீங்கள் இன்டர்ஃபேஸ் வச்சுக்க முடியும். இந்த இன்டர்ஃபேஸ் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்ஃபேஸ் கூட வச்சுக்க முடியும். அது மட்டும் ஃபைனலாக இந்த இன்டர்ஃபேஸ் ஏன்னா இதில் கொடுத்துருக்க டிஃபால்ட் இன்டர்ஃபேஸ் ஒரு 3-4 தான் இன்டர்ஃபேஸ் இருக்குது. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதில் எப்படி ஆப்பை இணைக்கணும்னு சொல்லிட்டு இப்போ நான் காட்டுறேன். உங்களோட ஸ்மார்ட் ஃபோன் இல்லை iOSல பார்த்தீங்கன்னா வேர் ஃபிட் 2.0 சொல்லிட்டு இந்த ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. இந்த ஆப் தான் இது டோட்டலாக உங்களோட டைம், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்டெப் கவுண்டு எல்லாமே இதை வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். கூட பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸ்புக் என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையுமே இதை சிங்க் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு இதில் நோட்டிஃபிகேஷன் நம்மளால் பார்க்க முடியும். ஒன்ஸ் இந்த ஆப் இன்ஸ்டால் ஆனோன்னு ஓப்பன்
ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே நீங்கள் வந்து பர்மிஷன்லாம் அலோவ் கொடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கேட்டிருக்கோம், இதில் வந்து இதோட எந்த பிரேஸ்லெட்டு இல்லைன்னா பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி லாகின்னு சொல்லி கேட்கும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து பிரேஸ்லெட் சொல்லிட்டு கேட்குது பார்த்தீங்களா. இந்த பிரேஸ்லெட்னா நம்ம வந்து சிங்க் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அலோவ் கொடுத்துங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆன் பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து F33ன்னு சொல்லி காட்டுது பாருங்க. இதை வந்து ஜஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஒன்ஸ் ஆட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து இதுக்கும் இந்த மறுபடியும் நீங்கள் வந்து இப்போ இதுலேருந்து எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் பர்மிஷன் மட்டும் அலோவ் பண்ணிங்க. ஓகேன்னு சொல்லி இந்த நோட்டிஃபிகேஷனும் நீங்கள் வந்து இப்போ இதில் வந்து உள்ளார போயிட்டு இந்த ஆப்புக்கு நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து அலோவ் பண்ணிக்கிட்டால் போதும். அலோவ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த வாட்ச் வந்து இப்போ வந்து கனெக்ஷன் ஆகிடுச்சு. பாருங்கள் இப்போ எல்லாமே டேட்டு எல்லாமே வந்து தானாகவே வந்து இப்போ ஸ்மார்ட் ஃபோன் இருந்தது எல்லாமே வந்து இதில் வந்து சிங்க் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா இந்த ஆப்பில் நம்ம ஒவ்வொரு விஷயங்களை நம்ம வந்து செய்ய போகும்போது வந்து எல்லாமே நம்மளால ஸ்லீப் மானிட்டர் பண்ணிக்க முடியும். இல்லைனா வந்து ஹார்ட் ரேட் பார்த்துக்க முடியும். இல்லைனா பார்த்தீங்கன்னா வந்து பிளட் ப்ரெஷர் பார்க்க முடியும். இல்லைனா பிளட் ஆக்சிஜன் பார்க்க முடியும். கூட பார்த்தீங்கன்னா வந்து இதில் நம்ம மேனுவலாக வந்து ஏதாச்சும் நம்ம வந்து ஏதாச்சும் செட் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம நார்மலாக வந்து இசிஜி செக் பண்ணும்போது நம்ம இசிஜி நார்மலாக சொல்லிட்டு இந்த ஆப்பில் நம்ம பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நான் வந்து ஸ்டார்ட்னு சொல்லி கிளிக் பண்ணேன். ஸ்டார்ட்னு சொல்லி கிளிக் பண்ணும்போது இந்த இடத்துல நம்ம வந்து விரலை இங்கே வைக்க வேண்டியதாகும். வைக்கணும்னு சொல்லிட்டு கிளிக் டு ஸ்டார்ட்னு சொல்லிட்டு நம்ம கிளிக் பண்ணால் போதும். இப்போ கிளிக் டு ஸ்டார்ட் கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து மெஷர் பண்ண ஆரம்பிக்குது. இப்போ இசிஜியோட இப்போ வந்து ரிசல்ட் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போயே காட்டுது பாருங்க. இப்போ என்னோட இசிஜி வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து காட்டும். இப்போ எல்லாமே வந்து நார்மலாக வந்து க்ரீனில் காட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னா இசிஜி நார்மல் ரேஞ்சில் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப ஹைலைட்டடான விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இசிஜி வந்து கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 95% வந்து ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக இது வந்து காட்டுது. இதுதான் இதில் ரொம்ப ரொம்ப ஒரு ஹைலைட்டடான விஷயம். இசிஜி பார்க்குறதுக்கு ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கிறதுல சொல்ல போனால் இந்த வாட்சில் வந்து இந்த இசிஜி செக் பண்ணுறது தான் சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ப்ளஸ் பட்டன் சொல்லிட்டு இருக்கும். இந்த ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் வந்து ஒவ்வொரு எக்ஸசைஸ் பண்ணுறீங்கன்னா அந்த எக்ஸசைஸ்க்கு வந்து எல்லாமே வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட வாட்ச் எங்கே இருக்குன்னு சொல்லி இது ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் வாட்சுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வைப்ரேஷன் வருது. உங்களால் அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வைப்ரேஷன் நல்லா ரொம்ப சவுண்டாக தான் கேட்குது. இன்னொரு தடவை வேணால் நான் அழுத்தி காட்டுறேன். வைப்ரேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு நோட்டிஃபிகேஷன் கொண்டு வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபோட்டோகிராஃப் எடுக்கிறதுக்கு கூட இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம ஷேக் பண்ணோம்னா இது வந்து ஃபோட்டோ ஸ்னாப் பண்ணிக்குது. இது மாதிரி கூட இதில் வந்து ஃபோட்டோ எடுத்துக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் வீக்லி ரிப்போர்ட் செட் பண்ணால் வீக்லி ரிப்போர்ட் செட் பண்ணிக்க முடியும். ஒரு நார்மலாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு இந்த ஸ்மார்ட் பேண்டு நீங்கள் வந்து ஹெல்த்துக்கு ஏற்ற எல்லாமே வந்து இதில் வந்து ஈச் அண்ட் எவ்ரிதிங் வந்து டீட்டெயிலாக இருக்குது இந்த ஆப்பை பொறுத்தளவுக்கு. சில ஆப்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது பக்ஸ் இருக்கும். ஆனால் இந்த ஆப்பை பொறுத்தளவுக்கு ஃபைனலாக சூப்பராக இருக்குன்னு நான் வந்து சொல்ல முடியும் இந்த ஆப்பை பொறுத்தளவுக்கு. இப்போ ஃபைனலாக பார்க்கும்போது இந்த வாட்ச் எப்படி இருக்குது கையில் மாட்டிருக்கும் போது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஐ வாட்ச் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஆப்பிள் பிராண்டோட அதே சேம் வாட்ச் தான் ஃபீலிங் கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா சின்னதாக காம்பேக்டாக இருக்குது. ஒரு மேல் ஃபீமேல் யார் வேணாலும் ஒரு குழந்தைங்க கூட இதால் வந்து மாட்டிக்க முடியும். இப்போ பாருங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு. இப்போ மெசேஜ் கூட பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து நோட்டிஃபிகேஷன் காட்டுது. இப்போ நான் வந்து இது எல்லாரும் கேட்பீங்க இந்த மெசேஜ்க்கு வந்து இதில் ரிப்ளை பண்ண முடியுமா கேட்குறேன். மெசேஜ்க்கு நோட்டிஃபிகேஷன் வரும், காலுக்கு மட்டும் நோட்டிஃபிகேஷன் வரும். ஆனால் ரிப்ளை நம்ம ஃபோனில் தான் பண்ண வேண்டியது இருக்கும். இதில் ரொம்ப ஹைலைட்டான விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படி பண்ணும்போது வந்து நம்மளால் மெஷர் பண்ண முடியும். இல்லைனா பார்த்தீங்கன்னா வந்து மெஷர் த ஹார்ட் ரேட் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ மெஷர் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஹார்ட் ரேட் கூட உங்களுக்கு ஈஸியாக வந்து காட்டுது. இது போல் நீங்கள் ஒன்று நீங்கள் வந்து ஈச் அண்ட் எவ்ரிதிங் வந்து இந்த வாட்ச் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்குது எனக்கு. ஏன்னா நான் எதிர்பார்த்ததுக்கு மேலே இந்த வாட்ச் வந்து ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் வைஸ் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து மெஷர் த பிபி நீங்கள் வந்து அது மட்டும் இல்லாமல் ஒரு டெஸ்ட்டு நீங்கள் ஒன்று பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்லீப் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஏதாச்சும் வந்து ரொம்ப நேரம் நீங்கள் வந்து இது வந்து யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஆட்டோ ஸ்லீப் மோடு வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்போர்ட்ஸு அது மட்டும் இல்லாமல் மெசேஜ் நீங்கள் வந்து மெசேஜ் இதில் பார்க்கணும்னு வச்சுன்னா இது அப்படியே நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யார் மெசேஜ் அனுப்பிச்சுட்ருக்கான்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் உங்களால் வந்து செக் பண்ண முடியும். இதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட வாட்ஸ்அப் இது வந்து மெசேஜ் வந்து யார் அனுப்பிச்சுட்ருக்கான்னு சொல்லிட்டு
உங்களால் வந்து பார்க்க முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதாச்சும் செட்டிங் ஆப்ஷன் உங்களால் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இதில் போய் அதர்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த அதர்ஸை போய் கிளிக் பண்ணலாம். இந்த அதர்ஸை போய் கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து உங்களால் வந்து இதில் வந்து சில செட்டிங்ஸ் வந்து உங்களால் மாற்ற முடியும். இது மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது இதுலேயே வந்து பவர் ஆஃப் பட்டனு, ப்ளூடூத்து, அது மட்டும் இல்லாமல் ரிட்டர்ன் வருது, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இது இருக்குது, ஸ்டாப் வாட்ச் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது நம்ம ஸ்டாப் வாட்ச் கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஃபோன்லேயே வந்து இதிலே வந்து நம்மளால் ஸ்டாப் வாட்ச் செஞ்சுக்க முடியும். அதனால் கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த வாட்சோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துருப்போம். சரி வாங்க இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் என்ன, அது மட்டும் இல்லாமல் இது ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி இப்போ நம்ம பேசலாம். ஓகே கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த பக்கி பிராண்டோட இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கேன். அன்பாக்சிங் அது மாதிரி எல்லா டெஸ்ட்டும் நான் வந்து ஸ்லோவாக சொல்லியிருப்பேன். அதனால் இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் என்ன, இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 1062 ரூபா தான் இந்த ப்ராடக்ட்டோட விலை. இது நீங்கள் இந்தியாவில் வர வைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து பேங்கூட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து வெறும் 70 ரூபா தான் வரும். இது அஃபிஷியலாக நீங்கள் பேங்கூட்ஸில் தான் வாங்க வேண்டியதாக இருக்கும். இதோட பெஸ்ட் பை லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். இது லிமிடெட் ஆஃபர் தான். ஏன்னா இது வந்து ஆக்சுவல் விலை பார்த்தீங்கன்னா 1700 ரூபா. இப்போ ஏதோ ஆஃபர் ஓடிட்டு இருக்கு பேங்கூட்டில், அதனால இந்த ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது, இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் கிளாஸ். நான் ஓப்பனாக சொல்கிறேன், நல்லா இருக்குது. ஏன்னா நான் கொஞ்ச நாளாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். பேட்ரி பேக்கப் தான் இதில் ப்ளஸ்ஸு. 10 நாள் நிற்கிது பேட்ரி பேக்கப்பு. நீங்கள் நார்மலாக நீங்கள் வந்து ஃபோனில் சிங்க் பண்ணாமல் நார்மலாக நீங்கள் வச்சுன்னா 10 நாள் கண்ணை மூடிக்கிட்டு நிற்கிது. 15 நாள் சொல்லியிருக்காங்க, ஆனால் 10 நாள் தாராளமாக நிற்கிது. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இதில் சொல்லிக் கொடுப்பதான் உங்களுக்கு எவ்வளோ நேரம் சார்ஜ் ஏறுது பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ் தான். 2 மணி நேரத்துனா சார்ஜ் ஃபுல்லாகிடுது. 10 நாள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் எந்த ஒரு பக்ஸும் நான் வந்து பார்க்கல. அதனால் இதில் ஒன்லி நான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் மட்டும் தான் சொல்ல முடியுது. உங்களால் ஹார்ட் ரேட் பார்க்க முடியும், உங்களால் வந்து சொல்லப்போனால் வந்து ECG பார்க்க முடியும். இது எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபிட்னஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு, ஒரு வயசானவங்களுக்குலாம் இதெல்லாம் வாங்கி கொடுங்க. ஏன்னா நல்ல ஒரு பொருள் இது, ஸ்மார்ட்டாக வந்து யூஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ECGயோட ஒரு நல்ல ஒரு அக்யூரேட்டோட கொடுக்குற பட்ஜெட்டில் உள்ள ஒரு பிராண்ட் வாட்ச் சொல்லப்போனால் இது தான். ஏன்னா ECG வாட்ச் வந்து இந்த விலைக்கு நான் பார்த்தது இல்லை. அதனால் வந்து இந்த வாட்சுக்கு நம்ம முதல்ல ஒரு டம்ஸ் அப் கொடுக்கலாம். இந்த ப்ராடக்ட் பற்றி உள்ள உங்களுக்கு கருத்து ஃபீட்பேக்ஸ் என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட்ஸ் வந்துடுறாங்க. அதில் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்துருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டன் வந்துடுறாங்க. இந்த வீடியோக்கு இன்னும் லைக் பண்ண வந்துடுறாங்க. ஆனால் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ சந்திக்கலாம். எனக்கு வீடியோ பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்க, பண்ணுங்க. ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்துலேயும் ஃபாலோ பண்ண வந்துடுறாங்க. அப்கமிங் இது மாதிரி நல்ல வீடியோ வந்துகிட்டே இருக்கு. மாட்டி சினேஃபு முகமது. பாய்.